அரசு கிட்ட இருந்தாதான் ஏதாவது காணாம போனா தெரியும் இல்லையா? அரசு கிட்ட இருந்தா தானே தெரியும். ஈபி இருந்தது, முழுசா அரசின் கண்ட்ரோல்ல இருந்தா மட்டும்தான் ஏங்க கரண்ட் வரல அப்படின்னு கேட்க முடியும். பஸ் ஓடுது, அரசு பஸ் தானங்க வெள்ளத்துல ஓடும், தனியார் பஸ் ஓடுமா? அரசு கிட்ட பேருந்து இருந்தா தானே ஓடும். அரசு கிட்ட விமானம் இருந்தா தானே ஒரு நாட்டுல போர் நடக்குதுன்னா நம்ம பசங்களை காப்பாற்ற முடியும். இருக்கிறதெல்லாம் வித்து தின்னுட்டு பொறுப்பு இல்லாம நாங்க கவர்மெண்ட் கிட்ட எதுவுமே இல்லை, அது மாதிரி இதை எங்க கிட்ட கொடுத்துருங்க. இதுக்கெல்லாம் பதில் சூர்யா சொல்றாரு. எப்படி? தமிழ்நாட்டுல மட்டும்தான் இந்த சட்டம் இருக்குதா? நீங்க ஆட்சி செய்யற எந்தெந்த மாநிலத்துல இதே சட்டம் இருக்கு, இங்க மட்டும் எதுக்குப்பா அப்படி வரீங்க? மலேசியாவுல இருக்கு, உலகத்துல பெரிய முருகன் கோயில் இருக்கு, 10 கேவ்ஸ், 10 மலை. மலேசியாவுல இந்த சட்டம் இருக்கு, சிங்கப்பூர்ல இந்த சட்டம் இருக்கு. அங்கெல்லாம் விட்டுட்டீங்க, ஏன் தமிழ்நாட்டுக்கு வரீங்க? அப்போ உங்க நோக்கம் என்ன? இந்த கேள்விகளை அடுக்கடுக்க அவர் கேட்டுட்டு வர்றாரு. என்னன்னா இத இந்த சனாதனம், திருப்பரங்குன்றம் இந்த வழக்குகளை எல்லாம் விசாரிக்கிற நீதிபதிகளுக்கெல்லாம் இந்த புத்தகத்தை நம்ம அன்பளிப்பா கொடுக்கணும்.